பாருங்கள், ஸ்கோப் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட் தான். ரைவல்ஸ் வெளியே வந்துட்டோம். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய லைக்கா சிம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஜெர்மன் சிம் வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆமாம், அந்த ஸ்ரீலங்கன் கண்ட்ரிஸ் கிடையாது, இல்லை வந்து வேறு ஒரு ஜோனில் இருக்கும். அதனால் நான் நெட் கனெக்ஷன் வாங்கணும். அப்போ தான் வந்து சர்வே பண்ண முடியும். ஏன்னா ரூட் செக் பண்ணணும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியங்க. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்துன்னு இருக்கேன். சின்ன ஏர்போர்ட் தான், ரொம்ப பெருசாக போகாது. எல்லாமே இருக்குங்க. ஒரு சிம் கார்டை பார்த்துருக்கோம். ஜஸ்ட் லேண்டட், கெட் இ சிம் €119, €2, யூரோப், பால்கன்ஸ், வேர்ல்டு வைட். கெட் இன்டர்நெட் இன் 60 seconds. நோ சிம், நோ ரோமிங், ஜஸ்ட் வியா இ சிம். இ சிம் மூலமாக வந்து பண்ணி தராங்க. €2 கண்டிப்பாக ரூபா எடுக்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக அது தேவை. இது ரொம்ப கஷ்டம். மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் உலகம் ஃபுல்லாக மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. அது பண்ணக்கூடாது. அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காது. கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சிட்டி சென்டர் போய்ட்டு தான் அங்கே பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்ல லாபமாக இருக்கும். ஆனால் சர்வேலுக்காக இல்லை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டம்னா வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நல்லா தான் இருக்கும், அழகாக இருக்குது. சிம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகணும். இதில் வெயிட் பண்ணணும். ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்காரு. சிம் ஒன்று வாங்கலாம். சிம் வாங்கணும் இன்டர்நெட்டுக்கு. எல்லா ஊர் மாதிரி எல்லா சிட்டி மாதிரி தான் உலகத்தில் இருக்க பல பெரும்பாலான மாநகரங்களில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சிட்டிக்கு வெளியே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்கோப்ஜே ஏர்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியே இருக்குது. உள்ளே நீங்கள் சிட்டி சென்டர் போகணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 30-40 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் யூரோப்பில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அதாவது இப்போ ஓகே, பட் லேட் நைட் ஃப்ளைட்டு இல்லை ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் வச்சு வரும்போது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்தாங்க தான் பெஸ்ட்டுங்க. ஒரு 3 to 10 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்டே பண்ணும்போது தான் ஈஸியாக வந்து ஏர்போர்ட்டுக்கு வர முடியும். இல்லைன்னா ஃப்ளைட் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு வழியாக இ சிம் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. ஜென்ரலாக இந்த ஊரில் வேறு ஒரு கரன்சி இருக்குது, மேசிடோனியன் தினார்னு ஒன்று. ஆனால் அதை நான் வந்து சூஸ் பண்ணல. யூரோலே வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கார்டில் பே பண்ணேன். ஸோ நோ சிம் சர்ச்சிங் இன் நார்த் மேசிடோனியா, இன்டர்நெட் இஸ் ரெடி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 GB €2 கொடுக்குறாங்க 60 daysக்கு. அப்புறம் 3 GB வந்து €7க்கு, €6 சாரி. அப்புறம் 5 GB €9க்கு, 10 GB €12, 10 GB + 5 GB €15, 15 GB €15, 20 GB + 20 GB ஃப்ரீ, 2 GB சரி, இது €25, 50 GB வந்து €35, 35 GB €39, €40, 50 GB €70, 100 GB €90, 200 GB €170. இதுமாதிரி ஆஃபர் இருந்தது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 6 days தான் இருப்பேன். அதனால் நான் ஜஸ்ட் 5 GB போட்டிருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஹோட்டலில் வந்து வைஃபை இருக்கும், வெளியே போன மட்டும் தான் இன்டர்நெட் தேவைப்படும். அதனால் அதே போதும் சொல்லி சொன்னார். அதை நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ஆஃபர். இது 3 daysக்கு வந்து 9.49, 7 daysக்கு €20 அன்லிமிட்டட் இன்டர்நெட் மட்டும், 15 daysக்கு €35, 30 daysக்கு €50. இது நம்மளுக்கு செட் ஆகாது, அதனால் எடுக்கல. இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு போர்ட்டல் சொன்னாங்க. அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜிபி எத்தனை ஜிபி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அது நான் சொன்னாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஹோட்டலுக்கு போகணும். இங்கே வந்து செக் பண்ணணும் எப்படி போகுது சொல்லி செக் பண்ணிவிட்டு அது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கலாமா இல்லை கார் எடுக்கலாமான்னு செக் பண்ணிவிட்டு போகணும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.